ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பார்க்க போகிறோம். ஸோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புனா கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்கும். விசா ப்ராசஸ்க்குலாம் சார்ஜஸ் கேட்குறாங்க. அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து தெரியப்படுத்துகிறோம். அண்ட் நிறுவனத்து தரப்புலேருந்து உங்களுக்கு ரூம் அண்ட் ஃபுட் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இந்த ஜாப்புக்கு நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எந்த நாட்டில் வேலை வாய்ப்பு, என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்து நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எம்சி சாஃப்ட் அப்படிங்கிற நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் அசிஸ்டன்ட் தேவைப்படுது. வேர் ஹவுஸுக்கு சப்போர்ட் ஸ்டாஃபும் அசிஸ்டண்ட்டும் தேவைப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ படித்தவங்க அப்படின்னா எனி ஒன் டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா போதுமானது. ஜெர்மனி கண்ட்ரியில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? 8 hour ஷிஃப்ட் உங்களுக்கு வீக்லின்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் வேலை நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரெஷராக இருந்தாலும் வேலை வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த மட்டும் வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது. 20 47 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பெனிஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அகாமடேஷன் இருக்குது, உங்களுக்கு ஃபுட்டு இருக்குது, அலவன்ஸ், சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேலரி நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 30 நபர்கள் தான் தேவைப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டை பொறுத்த மட்டும் வரைக்கும் நல்ல விதமான சேலரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அரௌண்ட் உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் சேலரி இருக்கும். அதாவது அந்த நாட்டில் நீங்கள் வாங்குகிற சம்பளம் நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இனிஷியலாக ட்ரைனிங் கேட்டகரியில் தான் எடுப்பாங்க. 2 years உங்களுக்கு எம்ப்ளாயி விசா இருக்கும். ஓகேங்களா? ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் நீங்கள் ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரல் இன்டர்வியூ இருக்கும். இமீடியட்டாக வர நபர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்ம சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் இலவச வேலை வாய்ப்பு தான் போடுவோம். ஆனால் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. பிகாஸ் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போகிறோம் அப்படின்னா நம்ம கன்சல்டிங் மூலம் ஏஜென்ட் மூலம் தான் போய் ஆகணும். டேரெக்டாக போகிறதா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட ஓன் விருப்பத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தானாகவே நீங்கள் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கிறேன், தகவலை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது எல்லாத்தையுமே A to Z வரைக்கும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ஓன் விருப்பத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா, இன்னைக்கான இந்த பதிவு ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோட சந்திக்க வரோம். நன்றி, பை பாய்.